ஐயா ஒட்டிக்கிச்சுங்க. நான் ஹெல்ப் பண்ணுறேன். வேணாம் நாங்கள் அதுக்கெலாம் ட்ரெயின் ஆகி தாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சும்மா ஏனோ தானோலாம் கல்யாணம் பண்ணிக்கல. டீ வடை காப்பி, வர காப்பிலேருந்து வர டீ வரைக்கும் டீ கடை வைக்கிறோமோ இல்லையோ கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சு தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நான் போட்ட வடை போட்ட 10 டீ கடை தான்டா. ஏதோ சாதாரண 4 வடையை போட்டு போயிடால. நான் போட்ட 10 அடையுமே டீ கடையில் தான்டா. ஏதோ 10 வடையை போட்டு நான் வந்து பெரிய ஆளால. நான் போட்ட 10 வடையுமே டீ கடையில் தான். எவ்வளோ பெரிய சட்டி, இவ்வளோ பெரிய சட்டியில் போடணும் ஈஸியா? ஓம்மா என்னோட இன்னொரு முகத்தை யாரும் பார்த்ததில்லை. ஹலோ மக்களே, வெல்கம் டு ஹெச்பி பார்வை. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா அரிசி பருப்பு சாதம். அரிசியும் பருப்பும் சாதம் கொங்கு ஸ்பெஷல். இவங்க அத்தை முதல்ல பண்ணாங்க. அன்னைக்கு ஃபேனான கல்யாணம் ஆகி வந்து இந்த 1 வீக்கில் வந்தாங்க. வந்து அவங்க கமலாத்தை பண்ணதுலேருந்து எனக்கு பிடிச்சி போச்சு. சரி அம்மா எங்கள் அம்மா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்க செஞ்சது அதுவும் அவங்க வந்து ஒரு மாதிரி சூப்பராக பண்ணாங்க. நல்லா இருக்கு, இது ஈஸியாக இருக்கு, சரி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி எப்பயோ பண்ணோம், இப்போ ரொம்ப சமீபத்தில் பண்ணலை. எப்படி பண்ண போகிறாங்கன்றது தெரியல, என்ன நடக்க போகுதோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. என்னன்னா அரிசி பருப்பு ரொம்ப நேரம் ஊறிடுச்சு, இப்போ அதுதான் இஷ்யூ. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு உதிராக வருதா இல்லை குழையுதாங்கிறத ஃபைனலாக பார்த்தா தான் தெரியும். நான் உண்மையாக சொல்லிடுறேன். ஏன்னா அரிசியும் பருப்போம். ஸோ 1.5 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஓகே 2 பச்சை மிளகா, தக்காளி, 10 பல் பூண்டு, அப்புறம் வந்து ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம். ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸு. இது ஜிஞ்சர். ஆமாம், இஞ்சி போட மிஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பொடிகள் பார்த்தா ஜெனரலாக மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அவ்வளோதான். சட்டெல்லாம் சிம்பிளாக 1 பாட் ரெசிபி தான், ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமாக இல்லை. வந்து நல்லெண்ணெயும் கீயும் மிக்ஸ் பண்ண போகிறோம். பூண்டு லைட்டாக தட்டி வச்சுருக்கோம், இஞ்சி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோம். மற்றபடி அவ்வளோதான். போட்டு எல்லாமே இதில் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வழக்கம் போல் தாளிப்பு தான். ஆமாம், சோம்பு போடணும், கரெக்டு. ஸோ போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதான். போட்டு குக்கரை போட்டு மூட வேண்டியதான். ஆஸ் யூஸ்வல் புலாவோட ஸ்டைல் தான் கிட்டத்தட்ட. இப்போ நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன். ஓகே சரிங்கள். ஓகே அடுத்தது ஸோ அரிசி பருப்புங்கிறதுனால கீ கொஞ்சம் நல்லா தூக்கலாகவே விடுங்க. தாராளமாக விடுங்க, இன்னும் கொஞ்சம் விடுங்க. பருப்பு அரிசி பருப்புன்ற போது பருப்பு இருக்குது, பருப்பு இருந்தாலே கீ இருக்கும். ஓகே வேணும்னா கடைசியாக கலந்துக்கலாம். சூப்பர். கடலைப்பருப்பு, ஓகே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். ஓகே ஜீரகம் எல்லாம் 1 ஸ்பூன் தான். அப்புறமா கடுகு சேர்த்துக்கிறோம். அப்படியே இந்த கருவேப்பிலை, மேலதான் தெரியும், இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அதான் வந்தோம் பார்த்தீங்களா மேலே தட்டி வச்சிருக்க பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துடலாம். அப்போதான் வந்து இந்த வதக்கின அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஓகே நல்லா வருதுல, நானே எதிர்பார்க்கல. கமலாத்தை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா
நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. We love you. இந்த டிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு, நடுவில் ஒரு நாள் பண்ணி ட்ரை பண்ணோம், நல்லா வந்துருந்தது. அதுக்கப்புறம் ஆயிடுச்சு ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆயிடுச்சு இதை பண்ணி. நீ தான் ட்ரை பண்ணுறோம், ரெசிபிலாம் மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஞாபகப்படுத்தி கொஞ்சம் யூடியூப்லேயும் பார்த்தோம், ஓகே அப்படின்ட்டு. இப்போ வெங்காயம் பண்ணுவாங்க அரிசி பருப்பு சாதம் மாதிரி. அவங்க ஃபுல்லாக அந்த கோயம்புத்தூர் சைடு, திருப்பூர் கோயம்புத்தூர் சைடில் கொல்லை பருப்பு சாதம், அப்புறம் பச்சைப்பயிறு சாதம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ நான் பெரிய வெங்காயம் சேர்த்து பெரிய வெங்காயம் போட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு அப்புறமா தக்காளியும் சேர்த்துக்கலாம். ஓகே. சின்ன வெங்காயம் நீ உரிச்சு போட நான் எதிர்பார்க்கல. ஓகே. அது கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஓகே ஓகே. ஓகே அதுக்கு ஹீட் ஆயிடுச்சு. கேமரா ஹீட் ஆகி விட்டது. அப்படியா? இப்பதான் தெரியுது. இல்லாட்டினா முன்னாடியே காமிச்சு செஞ்சிருக்கலாம். கேமரா மாற்றணும். சூப்பர், குட் ஐடியா. பார்க்குற 100 பேராக இருந்தாலும் நல்லபடியாக பார்க்கணும். எஸ்பி பார்வை பெரிய ஃபேமிலியாக போகுது. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். பார்க்கறது 100 பேராக இருந்தாலும் வர ஃபீட்பேக் சூப்பராக இருக்குது. அதுவே ஹாப்பி. நாங்கள் சரி நம்மளே சொல்லுங்க முக்கியம் தான் பண்ணுறோம், என்ன நினைப்பாங்க. ஆனால் பார்த்தா வர ஃபீட்பேக்கே நல்லா இருக்குப்பா, நீங்கள் 2 பேர் பண்ணி நல்லா இருக்கா, ஓகே. என்ன இவங்கெல்லாம் அடிக்கடி தான் இப்போ குழந்தை இருந்துட்டா ஓடிடுவாங்க, நம்ம பார்க்கணும். அதுதான் இது. பட் ஸ்டில் ஹாப்பி தான். இன்னும் நம்ம பொங்கல் வீடியோ பார்க்கலையே, அதை பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க. டிலே ஆகி ரொம்ப லேட் நைட்டா ரெடி பண்ணி பயந்து வர நாங்கள் டக்குனு ரெடி பண்ணி ஏதோ திருட்டுத்தனமா ஏதாவது பண்றோமோ, பொங்கல் தானே பண்றோம் அப்படின்னு. சூப்பர், நல்லாவே வதங்கிடுச்சுல. ஸோ இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் அப்புறம் வந்து மிளகாத்தூள் சேர்த்து போகலாம். ஓகே. தண்ணிலாம் வேணாமா? தண்ணி வந்து இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இதுலேயே கலந்து வச்சுட்டு அப்புறமா எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அதை வந்து சேர்த்துக்க போகிறோம். ஓகே ஓகே. 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கீங்க. ஓகே 1.5 ஸ்பூன் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறமா கடைசியாக திருப்பி செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. குட், பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிருக்கு, நம்ம முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக பண்ணியிருந்தோம் வீடியோவில். ஓகே. மஞ்சத்தூள், ஏன்னா அந்த எல்லோ கலர் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் அதிகமாக தான் போட்டிருக்கோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டால் போதும். ஆமாம், அது உங்களோட காரத்துக்கு ஏற்ற தன்மைக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் காரமாக சாப்பிட்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இது சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி இல்லை, ஸோ அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க. காஷ்மீரி சில்லினா நீங்கள் தைரியமாக வந்து இன்னும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம். இது வந்து சில்லின்றதுனால கொஞ்சம் காரம் நார்மலாகவே சூப்பராக இருக்கும். This is why I like action camera, but scratch ஆகலை. எதுக்கு ஆக்ஷன் கேமரா வாங்கினா இதுதான் ஒன்றாக. இப்போ வந்து இந்த அரிசியும் பருப்பையும் இதில் சேர்க்க போகிறோம். ஓகே ஓகேவா? நீங்கள் சொன்ன அதே ஐடியா தான். இது வந்து வெறும் இருந்தாலும் அது வந்து கரெக்டாக எனக்கு தோணுச்சு. சரி, நீங்கள் சொன்ன இந்த ஐடியா வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. அதில் தண்ணியோடு இருக்கும், புளி இதோட இருந்தது. ஸோ பயப்படலாம். இது ஒன்றும் இல்லை, பட் எதுக்கு ரிஸ்க்கு. நல்லா கலந்து விடணும். நல்லா மிக்ஸ் ஆகி இன்னும் தண்ணி விடலை, அப்படியே கலந்து விட்டு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அரிசியோட மிங்கிள் ஆகிற உடனே கலந்து விட வேண்டியதுதான். ஓகே. 2 டம்ளர். யூஸ்வலாக நார்மல் ரைஸ்க்கு 3 விடுவோம். கொஞ்சம் அதிக நேரம் ஊறிடுச்சு, மோர் தேன் 2-3 ஹவர்ஸாகவே ஊறிடுச்சு. ஏன்னா பண்ணலான்னு பிளான் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கு சைட் டிஷ் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் சொல்லி ஆகும் வடை ஸ்பெஷல். ஆமாம். ஸோ ஃபஸ்ட் கப் ஊற்ற போகிறேன். 1 கப்பு. அண்டு ஆக்சுவலி அதே கரெக்டாக 3 வந்துரும்னு நினைக்கிறேன்.
3 விடலாமா? ஓகே, இது கரெக்டாக இருக்கும். கரெக்ட் தான். 2.5 கப்பு தான். 2.5 கப் போதும். ஏன்னா நல்லா ஊறினதுனால எங்களுக்கு நாங்கள் நல்லாவே ஊற வச்சுட்டோம். இவங்க என்ன ஒரு சில பேர் 2 கப் போதும் தாங்க. 2.5 கப்பு 3 கப்பு ஒருத்தங்க ஒரு மாதிரி சொன்னாங்க. யூஸ்வலாக அரிசி வைக்கிற மாதிரியே வைப்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஓகே 3 கப்பு தான் 2.5. ஃபைனல் ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். நல்லா தான் வரும், நம்பிக்கை தான் இருக்கு. இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் பருப்பு சாதம்ன்றதுனால நம்ம சாப்பிடும்போது கூட இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். ஆமாம், என் ஆட்டுக்காருக்கு நெய் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது ஒரு 10 இன்னும் இவ்வளோ 100 வீடியோ எடுத்தாலும் சொல்லுவேன் நெய் பிடிக்கும். நெய் எடுத்துட்டு வா அந்த மாதிரி நெய் அப்படின்னு இங்கே ஓடும். கேமரா இதுக்குள்ள போடலாம், வேணாம். ஆல்ரெடி ஓவர் ஹீட் ஆகி வார்னிங் கொடுத்துருச்சு. எப்படி இருக்குன்னு தெரியும்ல. ஸோ கொஞ்சம் பாயில் ஆகட்டும். கொஞ்சம் கொதி வந்தாலும் நம்ம வந்து இது பண்ணிடலாம். குக்கருக்குள்ள விட்டு எடுக்கிறதுல தான் வந்து ஹீட் ஆகுது தலைவன். டேஸ்ட் பண்ணிடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துட்டு கூட நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஈஸியான ரெசிபிங்க, டக்குன்னு ரெடி ஆயிரும். நாங்கள் பேசுறது தான் டியூரேஷன் ஜாஸ்தி, ரெடியாகிறது கம்மி தான். நடுவில் தாங்க ஒன்று கண்டுபிடிச்சேன். காஃபி சாப்பிட்ட உடனே டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது. டேஸ்ட்டு தெரியல, உப்பு கம்மியாக இருக்குது உப்பெல்லாம் தூக்கெல்லாம் விட்டு விட்டுரும். செக் பண்ணிடலாம் உப்பு எப்படி இருக்குன்ட்டு. தாராளமாக இன்னும் சேர்க்கலாம். தாராளமாக கரெக்டாக இருக்கும். ஸோ நியர்லி 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். தலை தட்டின்னு சொல்லுவாங்க, தலை தட்டி 2 ஸ்பூன், ரொம்ப அப்படியே ஃபுல்லாக போடலாம். இல்லை இருக்கட்டும், இந்த காரம் இருக்கட்டும், நெய் வேணால் சேர்த்துக்கலாம். அது கடைசியாக கூட நெய், ஐ மீன் ரெடியானோடனே சாப்பிட்றதுக்கு விட நெய் சேர்த்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இருங்க, அடுத்தது வடை போடணும். வடை மாஸ்டர் நான் தான், அரைக்கிறது தான் இவங்க. இங்கேயே பாதி வந்துருச்சு. ஸோ அதனால் நமக்கு வந்து 2 விசில் போதும்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன், ரொம்ப நேரம் ஊறினதுனால 1 விசில் கூட போதும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ 1 விசில் தான், ஏன்னா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு ரொம்ப நேரம் ஊறினதுனால. ஸோ டக்குன்னு இப்போ ரெடி ஆகிடும். இப்போ வந்து வடைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், ஆனியன் மட்டும் நாங்கள் இதில் போடலை, வேணான்ட்டு. ஆமாம், என்னென்ன சேர்த்துருக்கோம்னாக்கா மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, உப்பு, அவ்வளோதான். வேறு எதுவும் சேர்க்கல. பச்சை மிளகாவும் சேர்க்கல. பச்சை மிளகா வேணான்னு சொல்லிட்டு சேர்க்கல. ஆமாம், பச்சை மிளகா வெங்காயம் மட்டும் சேர்க்காம எங்கள் ஃப்ளேவருக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டோம். ஓகே, ஸோ 1 விசில் வரட்டும், பார்ப்போம். க்ளோஸ் பண்ணிடலாம்ல? க்ளோஸ் பண்ணிடலாம்ப்பா. நம்பிக்கையே வாழ்க்கை. அது ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறதுனால இப்படி இருக்கு. ட்ரையலே இதுதான். இதே வீடியோ எடுத்துருவோம். சரி, ட்ரையல் பண்ணி நம்ம வீடியோ எடுத்து பண்ணுறதுக்கு ட்ரையலே வீடியோவாக எடுத்துருவோம், சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அப்படின்ட்டு. ஆனால் மாஸ்டராக மாறினேன். பெருசாக இருந்தால் போதும்பா, சும்மா தண்ணியில் அவ்வளோதான். இன்னும் ஒன்று வேணால் இருந்தால் பெட்டர், அவ்வளோதான். கரெக்டாக இன்னொன்று. ஸோ இப்படி பந்து மாதிரி உருட்ட சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஒட்டுது, ஒட்டக்கூடாது. அப்படி குடிவாடி வச்சு அப்படி போட்டால் வரல. சரி பார்ப்போம். இல்லை வரும் வரும் வரும். ஹீட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஹீட் ஆகிடுச்சு. ஓகே, போண்டாவாக போடுறது ஈஸி, டக்கு டக்குன்னு போட்டுடலாம். வடை தான் கொஞ்சம் கஷ்டம். இதில் அரிசி மாவெல்லாம் சேர்ப்பாங்க, எனக்கு அதை பற்றின ஐடியா இல்லை. பார்ப்போம். ஃபஸ்ட்டு பந்து மாதிரி உருட்டி கொள்ளவும். உருட்டி கொண்டு விட்டால் இப்படி அப்படி அப்படி இது பண்ண சொல்லி அப்படி சொன்னாங்க. பரவாயில்ல. மாஸ்டர்னு என்ன அர்த்தம் தெரியும்ல, ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணோன்னா மாஸ்டர் ஆகிடலாம். ஸோ இப்போ இப்படி இருக்கா, வடை மாஸ்டர், போண்டா மாஸ்டருங்கிறது அதுதான். அப்படியே உருட்டிட்டு அப்படி உள்ள அப்படி பார்த்தல பார்க்கலையா, சரி நீ வீடியோவில் பார்த்துக்க. அவ்வளோதான் மாஸ்டருங்கிறது. இது இன்னும் தொடர்ந்து ஒரு மாதம் பண்ணேன்னா
வெல்வெஸ்ட் ஆகி மாஸ்டர் ஆகிடுவேன். அதுக்கப்புறமா டீ கடை போட்டுற வேண்டியதான். எல்லாம் டீ கடை ஓடுறது அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு. ஒரு நாள் மாஸ்டர் வரல, எவன் என்ன வாங்கினான்றதெல்லாம் கணக்கு வச்சுக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைங்கிறது எனக்கு தான் தெரியும். டீ கடை வந்து அவ்வளோ ஈஸி எல்லாருக்கும். டீ வச்சிடறேன். டேய் அவன் என்னென்ன வாங்கினான், என்ன டீ வாங்கினா, யார் என்ன டீ எடுத்தாங்க, பசங்களாம் ஒரு 20 பேர் வந்தால் என்னென்ன வாங்குவாங்க டீ கடையில், ஒவ்வொருத்தன் ஒன்று ஒன்று வாங்குவான். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். சவப்பு சட்டைக்காரன் எவ்வளோ வாங்கினா, பச்சை சட்டைக்காரன் அவ்வளோ வாங்கினா, அக்கௌண்ட் வச்சுட்டு போவாங்க. எல்லாம் அதில் டீ வாங்கி உடனே ஃப்ரான்ச்சைசி போடுறோம், பெரிய ஆளாக வரும். அந்த டீ கடை மாஸ்டர்கிட்ட இருந்தால் பால் காய்ச்சறது எப்படி, டீ போடுவது எப்படி, வடை போடுவது எப்படி என்றெல்லாம் கற்றுக்கிட்டேன். பேசுகிறேன். அது கேமரா மனசுக்கிட்ட இருக்கு, இங்கே இருக்கு. அதுதான் பிரச்சனை. பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டில் வடை போடுறதுன்னு ஒரு ஆசையில் வந்தேன். பார்ப்போம். ஸோ எப்படி வருது வடைன்னு பார்ப்போம். வடையாக வரும். நம்புங்க. ஐயா ஒட்டிக்கிச்சுங்க. வேணாம். நாங்கள் அதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆகி தாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சும்மா ஏனாதானோலாம் கல்யாணம் பண்ணிக்கல. டீ, வடை, காப்பி, வர காப்பிலேருந்து வர டீ வரைக்கும் டீ கடை வைக்கிறோமோ இல்லையா, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சு தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சும்மா வந்துட்டாங்க நம்மளை குறை சொல்கிறதுக்கு. நாங்கள் எல்லாம் எவ்வளோ எக்ஸ்பர்ட்டி தெரியுமா இதில். எவ்வளோ பேருக்கு நம்ம ஐடியா கொடுத்துருக்கோம். ஆமாம், நான் போட்ட வடை போட்ட 10 டீ கடை தான்டா. ஏதோ சாதாரண 4 வடையை போட்டு போயிடால, அவ்வளோ. நான் போட்ட 10 அடையுமே டீ கடையில் தான்டா. ஏதோ 10 வடையை போட்டு நான் வந்து பெரிய ஆளால. நான் போட்ட 10 வடையுமே டீ கடையில் தான். எவ்வளோ பெரிய சட்டி, இவ்வளோ பெரிய சட்டியில் போடணும், ஈஸியா? சும்மா என்னோட இன்னொரு முகத்தை யாரும் பார்த்ததில்ல. நான் டீ நல்லா போடுவேங்கிறதே எனக்கு சமீபத்தில் தான் என் ஒய்ஃபு கண்டுபிடிச்சான். நான் காஃபி தான் போடுவேன்னு நினச்சிருந்தாங்க. நான் டீ நல்லா போடுவேன். நான் அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவேன். இருங்க, அது நான் உங்களுக்கு ஒரு நாள் காட்டுறேன். சீரியஸ்லி நானுமே என்னன்னாக்கா நார்மலாக இஞ்சி போட்ட டீ இல்லை ஏலக்காய் போட்ட டீ வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலா டீன்றது வந்து என் ஆத்துக்கார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. நாங்கள்லாம் டீ வெளில போனால் டீ தான், வீட்டில் தான் காஃபி. நான் பெருசாக காஃபி எடுத்துக்க மாட்டேன். ஒன்லி கேட் மாதிரி மில்க் ஒன்லி கூட. ஓகே, பார்த்தீங்களா? அடே வருதா? சூப்பர் வரும். அது உண்மை என்னன்னா, கிரைண்டர்ல அரைச்சா இந்த இது வரும், மிக்சியில அரைக்கும் போது வராதுனால சொல்ல. மிக்சியில போண்டாவா போட்டுடலாம், குட்டி குட்டியா குணுக்கு அப்படின்ற மாதிரி. ஆமா, நீங்க வந்து இன்னைக்கு உனக்கு தான் நான் இது பண்ணீங்கன்னா, எனக்கு 2 நாளா வடை சாப்பிடணும் சொல்லிட்டே இருந்தேன். இப்போ இதுதான் கரெக்டான விஷயம். என்னன்னா பொங்கலோட வடை சாப்பிடணுன்னே. ஆனால் நம்ம பண்ண பொங்கல் டைமிங் வந்து நள்ளிரவு விடிஞ்சிருச்சு சாப்பிடும்போது. ஆமாம், திருட்டுத்தனமா 12:35 சாப்பிடும்போதுன்னு ரொம்ப டிலே ஆயிடுச்சா. அதனால நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இந்த வடையில் இல்லை, உங்களுக்கே தெரியும், பருப்பு வடை. ஆமாம், அதாவது மசால் வடையும் ஒரு நாள் ஏன் ஃப்ளேவரில் செஞ்சு வீடியோ போடுறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு சில வடைகள் இதாகிடுச்சு நல்லா. அப்படியே ஷேப் பார்த்தல அல்லுதா? எனக்கே டவுட்டாக இருக்குது நான் போட்ட வடை தானான்ட்டு. எங்கள் அம்மாவே வீடியோ இல்லை எங்கள் அம்மாவே ஒரு சில விஷயத்தில் பாராட்டுவாங்க. எனக்கு புரியுது, நீ தற்குறியாக தெரிஞ்ச காலத்தில் சில விஷயம் கற்றுக்கிட்டேன்னு. தற்குறியாக தெரிஞ்ச காலத்திலும் கற்றுக்கலாம், அதில் ஒரு எவிடன்ஸ் இது. சொல்லிட்டு இருந்த இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க போகுது. என்னன்னா, இப்போ இவ்வளோ நேரம் ரெக்கார்ட் ஆகுதுல்ல வடை பாயிண்ட் ஆஃப் வியூ ஷார்ட்ஸு, குக்கருக்குள்ளே விட்டு கேமரா எடுத்த மாதிரி ஓவர் ஹீட் ஆயிடுச்சு. இது என்ன நைட்டுக்கு வச்சுப்போமா? வடமாவு இருக்கா? தேங்க்யூ, அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, வடையை ரெடி பண்ணியாச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்க மாம்ஸ் டியூட்டி அகெயின். எழுந்துட்டார் குட்டி, அவருக்கு சாப்பாடு ஊட்டணும். நீயும் வந்து டேஸ்ட்டு பார்ப்ப, டேஸ்ட்டு கொடுப்பேன்னு பார்த்தா ஒன்றா தான் சொல்கிறேன்.
ஆஹா நைஸ். பார்க்கவே அல்லது. இருங்க ரைஸ் மட்டும். நல்லா உதிரியாக வந்திருக்கு. சூப்பர். ஸோ பரவாயில்ல, நல்லா உதிரியாக வந்திருக்கு. ரியலி சூப்பர். பக்கா. டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அதே ஃப்ளேவர் வந்திருக்கா. கண்டிப்பா. அதே ஃப்ளேவர் இருக்கா. நெய் விடலாமா? விடலாம்ப்பா கண்டிப்பாக. பருப்பு சாதங்கிறதுனால நான்லாம் தாராளமாக நெய் விடுவேன். சூப்பர் சூப்பர். ஓகே சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொதிக்க இருக்கு. அடாடா என்ன அத்தாக்கே சவால் பண்ணுமா? தப்பு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே ஓகே நல்லா இருக்குன்னு ஏதோ கம்மியாக இருக்கே. இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குப்பா. இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் மைல்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் நெய் மட்டும் இல்லாமா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அத்தை உங்களுக்கு சல்யூட்டு. அதே ஃப்ளேவர் நாங்கள் எடுத்துட்டோம். ஒன்றே ஒன்று மறந்துட்டோம். கொத்தமல்லி மிக்ஸ் பண்ண மறந்துட்டோம். அது கார்னிஷிங் தான். ஸோ போட்டுக்கலாம். போடு வேற லெவல். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் ஆஃப்டர் 5 months 6 months கழிச்சு பண்ணுறோம். நல்லா வந்திருக்கு. ஸோ முக்கியமான மேட்ரு வடை பாருங்க. ஆஹா அப்படியே சாஃப்டாக பீதா. இதுக்கு தான் இந்த வீடியோவே. வாவ் சீரியஸ்லி சூப்பர். நல்லா சாஃப்டாக. ஏன்னா இது ஒரு காட்டணும் அப்படின்ட்டு மெதுவடை மெதுன்னு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். சீரியஸாக சூப்பர்யா.